गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। போன தடவை நம்ம குருத்தே கங்கா சாகர கமனம் இந்த கான்சாவோட நிறுத்திருக்கோம். அடுத்தது கண்டினியூ பண்ணும். அடுத்தது போனோம். சுரமந்திரதரு மூல நிவாசக சய்யாபூதலமஜினம் வாசக சர்வ பரிகிரக போக தியாகः கஸ்ய சுகம் न करोति विरागः भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। அதாவது நம்ம ஒரு பாட்டில் பார்த்தோம், எல்லாத்தையும் தியாகம், வேர்ல்ட்லி பொசிஷன்ஸ் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு இமயமலைக்கு தவம் பண்ண போற ஒருத்தர். ஆனால் மனசுல அந்த அவரோட ஐம்புலன்களை அடக்கலை, ஐம்புலன்களை உள்வாங்கிக்கல, மனசுல ஆசைகளை துறக்கல. அவர் அங்கே போனால் எப்படி கஷ்டப்படுவார்னு பார்த்தோம். குளிர் தாங்க முடியாமல் இப்படி உட்காந்து அது இன்னொரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. அந்த மாதிரி வேணும் மீனும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காய்ப்பாங்க. அதனால அதை பார்த்தோம். அது யாருன்னா முழுக்க முழுக்க யோகியா இல்லாத ஒருத்தர் யோகியா போனாக்கா புள்ளி ப்ரிப்பேர்டா இல்லாமல் போனால் என்ன ஆகும். இதுல புள்ளி ப்ரிப்பேர்டா இருந்து நல்ல உண்மையான யோகியினுடைய லட்சணம். அவர் எப்படி இருக்காருன்னா, ஒரு யோகியானவர் சுர மந்திர தரு மூல நிவாசக. இதுக்கு 3 விதமா அர்த்தம் சொல்லலாம். 2 அர்த்தத்தை சொல்லி அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டு 3வது எனக்கு பிடிச்ச அர்த்தத்தை சொல்றேன் நான். இது கரெக்ட் இல்லை. சுர மந்திர, சுரன்னா தேவர்களுக்கு தெரியும், மந்திரம்னாக்கா மந்திர்னு சொல்றமே ஹிந்தியில கோவில். சுர மந்திரம்னா தேவாலயம் அப்படின்னு சொல்லலாம். தேவாலயம்னா ஒன்று நம்ம இதுக்கு போயிடக்கூடாது, கிறிஸ்டியானிட்டிக்கு போயிடக்கூடாது. கோவில் தேவாலயம். தேவன்னாக்கா நம்ம இந்த 33 தேவர்கள் அல்ல. இது தேவர்களுக்கெல்லாம் அதிதேவதையான மகாதேவன் சொல்றமே, சிவபெருமான்ல பெருமாள், அந்த மாதிரி கோவில். சுரமந்திரனாக்கா கோவில், நம்ம சாதாரண வாழ்க்கை சொல்ற கோவில். சுரமந்திர தருமூல நிவாசகா. நிவாசகனா வாசம் செய்யக்கூடியவர். யார்? இது யோகி. எங்க வாசம் செய்யறாருன்னா சுரமந்திர கோவிலுக்குள்ள வாசம் செய்யறாருன்னு ஒரு அர்த்தம். அப்புறம் தருமூல, இந்த மரத்தினுடைய மூலம்னாக்க வேர். வேர் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அதனால இந்த பூமி மரத்தினுடைய அடியில, அடிமரத்துக்கிட்ட அதனுடைய நிழல வாசம் செய்யறவர்னு அர்த்தம். இது 2 விதத்துல, கோவில்ல வாசம் பண்றார், மரத்தினுடைய அடியில வாசம் பண்றார். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கோவிலுக்குள்ள இருக்கிற மரம், அந்த ஸ்தல விருட்சம் இருக்குங்க, அங்க போய் வாசம் பண்றவார்னு அர்த்தம். ஆனால் இந்த 2 அர்த்தத்தையும் நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு கோவிலை இழுத்து மூடியாச்சுன்னா சாயங்காலம் யாரும் அதுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ உதாரணமாக சிவன் கோவிலெல்லாம் என்ன ஐடியம்னா, மிட் நைட் 12 மணிக்கு தேவேந்திரநாதி தேவர்கள் எல்லாம் பூஜை பண்ணுறா, சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறா. அது மாதிரி பூதகணங்கள் எல்லாம் பூஜை பண்ணுறா. அந்த சமயத்தில் நம்ம யாரும் சாதாரண நம்மளை மாதிரி மனிதர்கள் யாரும் உள்ளே இருந்தாக்கா இந்த காட்சியை பார்த்தா அவளுக்கு உயிர் பிரித்து போயிடும். அதனால தான் சொல்கிறோம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால நம்ம அந்த அர்த்தத்தை விட்டுடலாம். கோவிலுக்குள்ள வாசம் செய்யறது நாட் பாசிபிள். அண்ட் இப்போ ரூல் படி அலோடும் இல்லை. ஆனால் இது ஆதிசங்கரர் காலத்தில் எழுந்தது. இப்போ இந்த ரூல் அப்ளிகபிள் கிடையாது. இருந்தாலும் அவர் காலத்திலையும் கோவிலுக்குள்ள வாசம் செய்யறது கரெக்டானது இல்லை. அதனால இவர் எப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம்னா, சுரமந்திர தரு மூல நிவாசகனாக்கா, அதாவது அந்த காலத்தில் கோவில்களை சுற்றி, இப்போ கோவில்களை சுற்றி செருப்பு கடை, மொபைல் ஃபோன் வைக்கிற இடம், அப்புறம் வேற கடைகள் எல்லாம் இருக்கு, என்னென்னவோ இருக்கு இப்போ. அப்போ அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக மரங்கள், கீழே காட்டுக்கு நடுவில் தான் ஒரு கோவில் இருக்கும். அதாவது ஒரு சோலை நந்தவனம் இருக்கும். பூக்கள்லாம் அங்கிருந்தே எடுத்து கொள்வோம். இது மாதிரி பூக்கடையெல்லாம் கிடையாது. அங்கிருந்து பூ பறித்து அப்படியே அந்த அர்ச்சகர் பூ பறித்து மாலை கொடுத்து போடுவார். அதனால கோவிலை சுற்றி மரங்கள் இருக்கும். ஒவ்வொரு மரத்தடியிலையும் ஒரு சன்னியாசி,
இந்த உலகத்தை துறந்த சிற்றின்ப ஆசையெல்லாம் துறந்தவர் அங்கே போய் வாசம் செய்வார். அதுதான் இதனுடைய அர்த்தமாக எடுத்துக்கணும். கோவிலை சுற்றி இருக்கிற மரங்களில் நிழலில் அதன் மூலம்னா வேருக்கு பக்கத்தில் அதனுடைய அடியில் அடிமரத்தின் அருகில் வாசம் செய்யக்கூடியவர் யாரு? இந்த யோகி. இந்த யோகியுடைய லட்சணம். அதனால சுர மந்திர கோவிலின் தருமூல, கோவிலின் வெளியில் உள்ள மரத்தின் அடியில் நிவாசக வாசம் செய்யக்கூடியவர். ஒரு கோவிலும் 2-3 பிரகாரம் இருக்கு. உள்ள பிரகாரம் மூலவர் வச்சிருப்பார். அப்புறம் இன்னொரு ரவுண்டு அது வெளியில ஒரு படம். அங்க உள்ளுக்குள்ள கூட மரங்கள் இருக்கலாம். வெளி பிரகாரங்கள் மரங்கள் இருக்கலாம். இல்ல கோவிலுக்கு வெளியில அவுட் சைடு மரங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் கட்டடங்கள் கிடையாது. அதெல்லாம் ரேட்டு. பட் உள்ளுக்குள்ளேயே போகக்கூடாது. வெளியில கோவிலுக்கு வெளியில இருக்கிற மரங்கள் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். வந்து அந்த ஆதிசங்கரர் காலத்தில் அப்போ இதெல்லாம் கிடையாது, கட்டடங்கள்லாம் கிடையாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், இப்போ போன கிளாஸில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதை இப்போ கரெக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த மிஸ்டேக் வந்து வீடியோலேயே ரெக்கார்ட் ஆகிருக்கு. என்னென்னா போன கிளாஸில் நான் ஆதிசங்கருடைய பீரியடு சொன்னேன் 5th century BC. 5th century BCனாக்கா சிஇ, அது காமன் இயரா 0ங்கிறது வந்து இப்போ 2026 வருஷம் முன்னாடி, 2000 வருஷம் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. ஸோ 5th centuryனா 500, ஸோ 500 வருஷம் முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு 500 வருஷம், இப்போ 2500 வருஷம் முன்னாடி தான் இவருடைய பீரியடு. ஆனால் நான் வந்து அப்படி சொல்லும்போது என்ன பண்ணேன், 5th century 5th millenniumனு மனசில் கால்குலேட் பண்ணிட்டு 5000 + 2000 7000 வருஷம் சொன்னேன். தட் வாஸ் டோட்டலி ராங். ஏன்னா கிருஷ்ண பகவானே 5000 வருஷம் முன்னாடி இருக்கவர் தான். அதுக்கு முந்தினவர் கிடையாது ஆதிசங்கருக்கு. அப்புறம் ரொம்ப பின்னாடி வரலாம் 2500 வருஷம் முன்னாடி. அது கரெக்ஷன். இப்போ அது அவருடைய பீரியட் சொல்லணும்னா அது ஞாபகம் வந்து போன வகுப்பில் சொன்னது. சுரமந்திரத்தரு மூல நிவாசகா. அடுத்தபடியா ஷையா பூதளம். ஷையான படுக்கை. இப்போ நாங்கள் குருஷேத்திரம் போயிருந்தப்போ நான் விழுந்த இடம் அதுதான், சரஷையா பக்கத்தில் தான் விழுந்தேன். ஷரஷையா, ஷரம்னாக்கா அம்பு, சரம்னா அம்பு, சரஷையானா அம்பையே படுக்கையாக கொண்ட பீஷ்மர். அந்த பீஷ்மருடைய அம்பு படுக்கை பக்கத்தில் தான் இந்த இடம் இருந்தது, விழுந்த இடம், இறங்குற இடம். அதனால வந்து சர செய்யா அப்படின்னாக்கா அம்பு படுக்கை. ஏன்னா வந்து அர்ஜுனன் வந்து அம்பால் அவரோட உடம்ப ஒரு இடம் விடாமல் பாக்கி இல்லாமல் தொலைச்சி விடுறாங்க. அப்போ அவர் கடைசியில் வந்து கீழே விழுந்துடுறாரு. அது விழும்போது பூமியில் அவர் உடம்பு படாமல் அந்த அம்பு வந்து எல்லாம் தாங்கினு ஒரு அந்தரத்தில் அப்படி நிற்கிறார் அவர். ஆனால் கழுத்து மாத்திரம், கழுத்துலேயும் முகத்துலேயும் அம்பு அடிக்கிறதில்ல. அது வந்து யுத்த நேதிக்கு புறம்பானது. அதனால கழுத்துக்கு கீழே தான் அடிக்கணும். அதனால கழுத்து இப்படி தொங்குறது வரும். அதனால வந்து கேட்குறாரு எல்லாருக்கும், கௌரவர்கள் பாண்டவர்கள்லாம் கேட்க, எனக்கு கழுத்து தொங்குறதே கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கணுங்கிற. ஒன்று துரியோதனன் நல்லா பெரிய பெரிய தராணி அதெல்லாம் பிரமாதமாக இலவம் பஞ்சு மெத்தையெல்லாம் எடுத்துன்னு வரத்துக்கு ஆளை அனுப்புகிறான். அப்பா அவர் சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா அர்ஜுனா, உனக்கு தெரியும் எனக்கு எப்படி என் தலையை நிறுத்தி வைக்கணும்னு. உடனே அவர் கழுத்து பக்கத்தில் 2 பானத்தை பூமி கட்டி எழுதி அதை வந்து கழுத்தை வந்து அதில் பானத்து மேலே நிற்க வைக்கிறார். அப்படி எதிர்காலத்தில் வந்து செய்யான படுக்கை, சர செய்யான கரத்தினாலான படுக்கை. சரசையான ஒரு மலையாள சினிமா கூட வந்தது, செய்யா பூதளம். அந்த யோகியினுடைய படுக்கை என்னன்னா பூதளம்னா நேக்கட் கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் தான் வெறும் எம்டி கிரவுண்ட், அதில் வந்து ஒரு விரிப்பு கூட இல்லாமல் தான் படுத்து பாருவாங்க. செய்யா பூதளம். அஜினம் வாசகா. அஜினம் அப்படின்னா ஆட்டுத்தோல். அந்த அஜினம்ங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்ததுன்னா சம்ஸ்கிருதத்தில் அஜஹா அப்படின்னா ஆடு. தெரிஞ்சு கொஞ்சம் சம்ஸ்கிருதம், பேசிக் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அஜஹா ஆடு, கோட்டு. அஜஹா ஆடு, கஜஹா யானை. இதெல்லாம் வந்து பாடப்பாடம். அதாவது ஃபஸ்ட்டு சம்ஸ்கிருதம் ஃபஸ்ட்டு படிக்கிறாள் 1ஆம் கிளாஸ், அவளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது அஜஹா ஆடு. இப்போ வந்து ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அஜஹா ஆடு, கஜஹா யானை, திஜஹா அந்தணன், அதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். துவஜஹா கம்பம், துவஜம் துவஜம். சரி, ஸோ இதுக்கு சொல்ல வந்தேன்னா அஜஹானா ஆடு, அஜினம் அப்படின்னா ஆட்டுத்தோல்.
இடத்துல வாசகனாக்கா ஆடைன்னு உடுப்பு, நிவாசகன வாசஸ்தலம்னு பார்த்தோம் முந்தின லைனில். இதில் வந்து அஜினம் வாசக, அதாவது ஆட்டுத்தோலை ஆடையாக உடுத்தியவன் யார்? அந்த யோகி. அந்த யோகி வந்து மரத்தடியில் தங்குகிறான். அப்புறம் வந்து பூமியில் படுக்கிறான். படுக்கை அவனுக்கு வெறும் பூமி, கட்டாங்கரை தான் அவனுடைய படுக்கை. அப்புறம் ஆட்டுத்தோலை உடையாக உடுத்துபவன், ஆடையாக உடுத்துபவன். அஜினம் வாசகா. சர்வ பரிகிரக போக தியாகா. பரிகிரக போகனாக்கா, பரிகிரகனாக்கா உலக இன்பங்களை தரக்கூடிய வஸ்துக்கள், பொருள்கள். அனைத்து சர்வன அனைத்து அனைத்து நம்மெல்லாம் சாதாரண நம்ம மனிதர்கள் நம்மெல்லாம் வந்து எது எது நமக்கு சுகத்தை கொடுக்கறதுன்னு நினைக்கிறோமோ அது உண்மையான சுகத்தை கொடுக்கறது இல்லை. அது நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். நம்ம வந்து அந்த தத்துவத்தை பார்த்துருக்கோம், எது உண்மையான சுகம்னு பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்மளாம் இதெல்லாம் தான் சுகத்தை கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எவ்வளோ, அதாவது நம்ம ஐம்புலன்களுக்கு எது சுகத்தை கொடுக்கறதோ அதுதான் உண்மையான சுகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம அந்த சுகத்தை கொடுக்கக்கூடியதாக நாம் நினைக்கும் வஸ்துக்களை, அந்த வஸ்துக்களை அனுபவிப்பதில், அந்த வஸ்துக்களின் சுகத்தை அனுபவிப்பதை தியாகம் செய்தவன் அர்த்தம். சர்வ பரிகிரக போக, போகம்னா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். போக்தா, போக்தானாக்கா ஒன் ஹூ கன்சியூம் ஆர் ஒன் ஹூ என்ஜாய்ஸ் ரிலீஷியஸ். அதான் இப்போ வந்து நம்ம தவசம்லாம் பண்ணும் பொழுது பிராமணா 2 பேருக்கு சாப்பாடு போடுவோம். அப்போ வந்து சாப்பாடு போடும்போது ஒரு மந்திரம் சொல்லுவோம். என்னன்னாக்கா, அன்னம் ச பிரம்மா, அகம் ச பிரம்மா, போக்தாச்ச பிரம்மா அப்படின்னு சொல்றது உண்டு. அன்னம், நான் வந்து இப்போ என்னால் படைக்கப்படுற இந்த அன்னம் இருக்கேன், இந்த யாருக்கு நான் வந்து அன்னம் கொடுக்குறேனோ அந்த அன்னம் வந்து பிரம்மம். ஏன்னா அந்த இந்த சர்வ ஜெகத்தும் பிரம்மத்தால் படைக்கப்பட்டது. ஸோ இந்த அன்னம்ங்கிறதும் இந்த ஜெகத்தில் ஒரு பார்ட் ஆஃப் இட். அதனால இதுவும் பிரம்மஸ்வரூபம், எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தானே. ஸோ அன்னம்ச பிரம்மா, இந்த அன்னத்தை வழங்குகிற நான் அகம், அகம்ச பிரம்மா, நானும் பிரம்மா தான், பிரம்மத்தின் ஸ்வரூபமே. போக்தா, யார் இந்த அன்னத்தை சாப்பிட்றாளோ அந்த போக்தானா போஜனத்தை உட்பவர்கள். போக்தாச்ச பிரம்மா அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ அந்த இது போகங்கிற பார்க்கும்போது அது ஞாபகம் வந்து என்ன சொல்றேன்னு, சர்வ பரிகிரக போக தியாக, அனைத்து விதமான உலக இன்பங்களை தருவதாக நாம் நினைக்கும் வஸ்துக்களை அனுபவிப்பதற்கு உண்டான இச்சையை தியாகம் செய்தவர் அர்த்தம். போக தியாக. இதெல்லாம் யார்? அந்த யோகியினுடைய இலக்கணங்கள். இது வந்து உண்மையான யோகி. போனதில் நாம் பார்த்தது அறவரையான யோகத்தோட யோக மனப்பான்மையோட ஹிமாலயாவில் போய் தவம் பண்ணா அவன் என்ன கஷ்டப்படுவான்னு பார்ப்பாங்க. இது அப்படியே இல்லை, அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள், ஐம்புலங்களையும் உள் வாங்கியவர்கள். அவர்கள் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விராகமான வைராக்கியம், இப்படிப்பட்ட வைராக்கியத்தை உடையவர்களுக்கு இந்த வைராக்கியமானது எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். நல்ல வைராக்கியம் இருக்கணும் மனசுல. விராகா வைராக்கியம். கஷ்ய சுகம் ந கரோதி, யாருக்கு தான் சுகம் கொடுக்காது. இதுதான் உண்மையான சுகங்கிறார். நம்ம வந்து போகம் அனைத்தையும் உலக இன்பங்கள் எல்லாம் குவிப்பதற்குண்டான பொருள்களை நாம் அனுபவிப்பதில் தான் சுகம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது நிலையான சுகம் கிடையாது. அந்த பொருளை நம்ம குடியாச்சுன்னு துக்கம் தான், நமக்கு சுகம் இல்லை. அதனால் சுகம்னா எந்த பொருளையும் சாராமல் கிடைக்கும் சுகம்தான் உண்மையான சுகம். எந்த வஸ்துவும் இல்லைனாலும் சுகமா இருக்கணும், மனசுக்குள்ளேயே சுகத்தை அனுபவிக்கணும். அதுதான் உண்மையான சுகம். அது பிரம்மத்தை அறியும் பொழுது நமக்கு உண்டாகிற சுகம். அதுதான் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய நிலையில் உள்ளவனுக்கு, அல்லது அந்த வைராக்கியமானது, இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை எவன் கொண்டிருக்கிறானோ அவனுடைய வைராக்கியம் எவனுக்கு தான் சுகத்தை தராது, நிரந்தரமான சுகத்தை தரக்கூடியது அப்படிங்கிறார். ரொம்ப அழகான பாட்டு இது. யோகரதோ வா போகரதோ வா சங்கரதோ வா சங்கவிஹீனः யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்ததேவ பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. வா அப்படிங்கிற சம்ஸ்கிருத எழுத்துக்கள வார்த்தைக்கு விட அல்லது ஆர் அப்படின்னா, ஏன்னா நிறைய இடத்துல வா வானம் வந்து ரத்தோனா ரதஹா, ரதஹாங்கிறது சந்தியில் ரொம்ப ரத்தோனா
ரதஹானா ஒன் ஹூ ரிலீஷியஸ், ரிலீஷியஸ்னா ஒன் ஹூ என்ஜாய், ஒன் ஹூ டேக்ஸ் ப்ளஷர். இப்போ பார்க்கலாம் எதுலேருந்து என்ஜாய் பண்ணுறாங்க. யோக ரதஹா, யோக ரதஹானாக்கா யோக நிலையில் இருந்து கொண்டு அதில் மனதை லயிக்க விட்டு அதில் இருந்து சந்தோஷத்தை அடைபவனாக இருந்தாலும் வா அல்லது இப்படி வரிசையாக வரும். யோகத்தில் சந்தோஷத்தை அடைபவனாக இருந்தாலும், யோகம்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அஷ்டாங்க யோகம், யமானியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு இதெல்லாம் ஸ்டெப்ஸ் டு த அல்டிமேட் கோல். அது நிறைய பேர் நினச்சிட்டு ஆசனம் இங்கே யோகா சொல்லிக் கொடுக்குறாரு, ஆசனம் பண்ணால் அதுதான் அல்டிமேட் கோல். அது அல்டிமேட் கோல் கிடையாது. உங்களுடைய அன்லஸ் யுவர் கோல் இஸ் டு இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த், ஏதோ கொஞ்சம் கை காலெலாம் நான் அசைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் அல்டிமேட் கோல் ஆசனம் பண்ணுறது. ஆனால் நமக்கு பெரியோர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் ரிஷிகள் இந்த யோகத்தை நமக்கு சொல்லி கொடுத்தது விட்டு வச்சுட்டு போனதுக்கு காரணம் அல்டிமேட் கோலான சமாதிங்கிற நிலையை அடையிறதுக்கு தான். நிர்விகல்ப சமாதி அனைத்தையும் கடந்த ஒரு நிலை, அதாவது துரியாதீதம்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த இதில் அபிராமேந்திரதி பொருள் சொல்லும் பொழுது அந்த நிலையை அடையிறது. அப்போ பரபிரம்மமும் நாமும் ஒன்றாகி போயிடும், அத்வைத நிலையில் இருக்கிறது. அதுதான் சமாதி நிலை. அந்த சமாதி நிலையை அடையிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். யமா நியமா எல்லாம் போயிட்டு கடைசியில் போய் ஆசனா பிராணாயாமா எல்லாம் போட்டு பிரத்யாகாரனாக்கா ஐம்புலன்களையும் அடக்கி வைத்து ஐம்புலன்களையும் தன்மயப்படுத்துதல், அனைத்தையும் எந்த ஆசைகளையும் தொடர்ந்து இருப்பார். அதுதான் புலன் அடக்கம்னு சொல்றது. அதுதான் பிரத்யாகாரம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆசனா பண்ணுறதுக்கு காரணம் நம்ம தவம் இருக்கும்போது நம்ம பத்மாசனத்தில் உட்காந்து பண்ணால் உனக்கு குயிக்காக அந்த குண்டலினி சக்தி மேலே போகும். அதுக்காக உடம்பை தயார்படுத்துறதுக்கு தான் ஆசனமே வழிய நம்ம இந்த கைகால் வழியெல்லாம் போக்கிக்கிறதுக்காக. ஏன்னா இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு அதனுடைய அல்டிமேட் எய்மே போயிடுது. இதுக்காகன்னு யாரும் சொல்லித்தரல. யோகா சொல்லித்தரவா வந்தோன்னா படுத்துக்கோ அப்படி கூப்பிடப்படுத்தோ எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க வழியே எதுக்காகன்னு யாரும் சொல்றதில்லை. அஷ்டாங்க யோகத்தினுடைய சித்தாந்தத்தை சொல்லி கொடுக்கணும். எனிவே அப்படி சொன்னால் எல்லாம் ஓடி போயிடுவா, யாரும் இருக்க மாட்டா கிளாஸில். அதனால சொல்றதில்லை. ஸோ இதெல்லாம் பிரத்யாகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் தாரணம், மனசை நிலைப்படுத்தணும். ஒரு நிலைப்படுத்தணும். எந்த பொருளை தியானம் பண்ணுறோமோ அதுக்கு மனசை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு தாரணம் பேர். அப்புறம் தியானம் செய்யக்கூடிய வஸ்து மீது தியானம் செய்வது. இதெல்லாம் செஞ்சாக்கா அப்புறம் நமக்கு சமாதி, நிர்விகல்ப சமாதி அடையிறோம். ஸோ எதுக்கு சொன்னேன்னா, யோக ரத்தம்னா இந்த மாதிரி அற்புதமான இந்த தாரணா தியான சமாதி நிலையில் இருந்தாலும், அப்படி இருக்கக்கூடியவனாக இருந்தாலும், அல்லது இதுக்கு ஜஸ்ட் டைகனலி ஆப்போசிட்டா சொல்றாங்க. இன்னொன்று சொல்றாங்க போகரதோவா, எப்பவும் போகம் எல்லாவித உலக இன்பங்களையும் அனுபவிக்கணுடா, அனுபவி ராஜா அனுபவின்னு அப்படி அனுபவிக்கணும் இருந்தாலும் இது கொஞ்சம் உங்களுக்கு கான்ட்ரவர்ஷியலாக தெரியும். நான் அர்த்தம் சொல்றேன். சங்கரதோவா, சங்கம்னாக்கா கூட சேர்ந்து இருக்கிறது, அதாவது கூட்டுறவா இருக்கிறது. அதாவது இந்த கம்பெனி ஆஃப் அதர்ஸ்னு எடுக்கலாம். சங்கம்னா இந்த கம்பெனி ஆஃப் அதர்ஸ். சங்கரதோவா அதாவது இந்த கம்பெனி ஆஃப் ஒன் ஹூ ரிலீஷியஸ் த கம்பெனி ஆஃப் அதர்ஸ். அதே மாதிரி ஒன் ஹூ ரிலீஷியஸ் த யோகா ஸ்டேட், ஆர் ஒன் ஹூ ரிலீஷியஸ் த போகா ஸ்டேட், enjoying state, or one who relishes the company of others, or sanga vihinaha, vihinahana illadadunu aர்த்தம். தசன விஹீனஹ, தசன விஹீனம் ஜாதம் துண்டம்னு பார்த்தோம்லே ஒரு பாட்டில் முன்னாடி 2-3 பாட்டு முன்னாடி தசன விஹீனம் ஜாதம் துண்டம், அங்கம் கலிதம் பலிதம் முண்டம், தசன விஹீனம் ஜாதம் துண்டம். அதாவது வயசான இருக்கிற உண்டார அடையாளங்கள்லாம் நம்ம பார்த்தோம். உடல் தளர்ந்து போகிறது, பலிதம் முண்டம் தலைமுடி நரைச்சி போகிறது, அப்புறம் பற்கள் வாய் பற்கள் இல்லாமல் போகிறது, அப்புறம் விருத்தோ யாத்தி கிருஷித்வா தண்டம், வயதான காலத்தில் குச்சியை பிடிச்சிட்டு சுற்றிட்டு வர வேண்டியிருக்கு. இப்படி இருந்தால் கூட ததப்பினம் முன்சத் ஆசா பிண்டம், இந்த ஆசை கூட்டங்கள் அப்போ கூட விலகாதுன்னு ஒரு பாட்டில் பார்த்தோம் இல்லையா. விஹீனம்னாக்கா இல்லாமல் போவதுன்னு அர்த்தம். சங்க விஹீனக, எந்த கம்பெனியும் இல்லாமல் இருந்தாலும் சரி அதுலேயும் சுகத்தை அனுபவிக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில சுகத்தை அனுபவிக்கிறார்.
இப்படி இருந்தாலும் கூட எந்த நிலையில் இருப்பவனாக பான பானக இல்லது அல்லது அல்லதுன்னு இப்படி இருப்பவனா இருந்தாலும் சரி, அப்படி இருப்பவனா இருந்தாலும் சரி, அல்லது அப்படி இருப்பவனா இருந்தாலும் சரி, எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம், எவன் ஒருவனுடைய சித்தம் மனது பிரம்மணி ரமதே பரபிரம்மத்தில் லயித்திருக்கிறதோ, பரபிரம்மத்தில் பேரானந்தத்தை அடைகிறதோ, அவன் அந்த பேரானந்தம் நிலையாகவே இருக்கிறான், பிரம்மமாகவே இருக்கிறான். அவனுக்கு வெளித்தோற்றங்கள் முக்கியமானது அல்ல. அவன் யோக நிலையில் இருந்தாலும் ஒண்ணுதான், போக நிலையில் இருந்தாலும் ஒண்ணுதான். அவன் வெளியே பார்க்கறதுக்கு போகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் மனசு சுகத்தில் ஈடுபடாது. இந்த பரபிரமத்துக்கிட்ட தான் இருக்கு அவன் மனசு. அதனால அவன் வெளித்தோற்றத்தை பார்த்து நீ நினைக்காதே, அவனை எடைபடாதே. அவன் உண்மையான யோகியாக இருந்தால் அவன் பிரம்மத்தில் தான் அவன் மனம் ஈடுபட்டிருக்கும். வெளித்தோற்றத்தில் அவன் யோகியாகவோ போகியாகவோ ஒரு சங்கத்தில் எப்பவுமே ஒரு கூட்டத்தில இருந்து கலகலான்னு பேசிட்டு இருப்பான், இல்லைன்னா தனிமையில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பான். இதனால் நீ அவனை எடை போட்டுறாத. அவன் பரபிரம்மத்தில் நிலையாட்டா அவன்தான் பேரானந்தத்தை அடைகிறான். அவன் ஒருவனே பேரானந்தத்தை அடைகிறான்னு இதில் சொல்றான். நந்ததி, நந்தத்தினா ஒன் ஹூ என்ஜாய் ஆர் ஒன் ஹூ டேக்ஸ் த ப்ளஷர். நந்ததி நந்ததி, அது ரொம்ப அழுத்தமாக இருக்கிற 3 தடவை சொல்றோம். நந்ததி 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 ஏவ, ஏவன அவன் மட்டுமே ஆனந்தத்தை பரமானந்தத்தை அடைகிறான், பேரானந்தத்தை அடைகிறான். இதெல்லாம் சிற்றின்பங்கள். இந்த போகரதோவா, போகரத்துல இருந்தாக்க அது சிற்றின்பம். ஆனா இவன் பேரின்பத்தை அடையிறதுனால அவனுக்கு சிற்றின்பம்னு ஒரு பொருட்டே இல்லை. அது வந்ததுன்னா அது பாட்டுக்கு அதில் அந்த கம்பெனிக்காக அதில் என்ஜாய் பண்ணுவான். அதுக்காக அவனை தப்பாக நினைச்சிடக்கூடாது. சில பேர்லாம் எனக்கு அப்போ தோணும், இந்த ஓஷோன்னா ஒருத்தர் உண்டு, என்ன நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, ஒரு தவம் பண்ணாமல் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் வி ஹேவ் டு இன்டர்பிரட் லைக் திஸ். அந்த மாதிரி போகத்தில் இருந்தாலும் அவன் மனத்தில் ஆள் மனத்தில் பிரம்மம் இருக்கலாம். அதனால அந்த மாதிரி இருக்கலாம். அதனால இதுதான் சொல்றாரு. நீ வெளி தோற்றத்தை வச்சு நீ யாரையும் ஜட்ஜ் பண்ணாத. உண்மையான பரபிரம்ம மனதில் அத்வைத நிலையில் இருக்கக்கூடியவன் அவன் வெளியில் எந்த நிலையில் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல, அது முக்கியம் இல்லை. எப்படி இருந்தாலும் அவனுடைய பேரானந்தத்தை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் எழுதியிருக்க. அதாவது எவனொருவன் பரபிரம்மத்தை உணர்ந்து அதில் மனத்தை லயிக்க விடுகிறானோ அவன் என்றென்றும் பேரானந்தத்தில் திளைத்திருக்கிறான் அப்படிங்கிறது என்னுடைய சுருக்கம். அவன் வெளித்தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் பேரானந்தமாக இருக்கிறான். என்னுடைய சுருக்கமான அடுத்த பாட்டு. பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்கா ஜலலவ கணிகா பீகா சக்ருத பியேன முராரி சமர்ச்சா கிரியதே தேன யமேன ந சர்ச்சா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அதாவது நம்ம இந்து சம்பிரதாயப்படி, இந்து சாஸ்திரப்படி நம்ம என்னென்ன செஞ்சா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. ஏற்கனவே சொன்னா நம்ம இது கேத்திராடனை போகிறோம், ஒரு பாட்டில் பார்த்தோம் இல்லையா, கேத்திராடனை போகிறோம், ஒரு வேற எல்லாமே சொல்கிறோம். அதெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நீ மனசில் நீ தூயவனாக இருக்கணும்னு. இந்த பாட்டு குருதே கங்கா சாகர கமனம் பிரத பரிபாலனம் அதவா தானம். இதெல்லாம் பண்ணாலும் ஞானம் எங்கேன்னு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறான், சாகரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறான், ராமேஸ்வரத்தில் அப்புறம் விரதங்கள் இது பண்ணுறான், அப்புறம் தானம் பண்ணுறான். இதெல்லாம் பண்ணால் நீ மோட்சத்தை அடைய முடியாது, உனக்கு ஞானம் வேணும்னு சொல்கிறான். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். பகவத்கீதா கிஞ்சித் அதீதா. கிஞ்சித்னு கொஞ்சமாவது ஒரு துளியாது. நம்ம இதில் தமிழில் நம்ம பேச்சு வழக்கத்தில் சொல்றது கிஞ்சித்து கூட லவலேசம் கூட அவனுக்கு இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்றது இல்லையா, அந்த கிஞ்சித்னு கொஞ்சம் கூட அதுதான் பகவத்கீதா. அதை கிஞ்சித் அதீதா, கொஞ்சம் ஈவன் லிட்டில்
அதை வந்து படித்தா போகிறோம். பகவத்கீதையில் 700 ஸ்லோகம் படிக்கணும். ஏதோ ஒரு ஸ்லோகத்தையே அது படிப்பா அவனோட ஆயுள் காலத்தில் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கங்கா ஜல லப கணிக்கா பீதா, கணிக்கான ஒரு துளியாவது கங்கையினுடைய ஜலத்தில் ஒரு சொட்டு ஒரு துளியாவது பருகி இருக்கணும் ஜென்மத்தில். இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் சத்ருதபி ஏன முராரி சமர்ச்சம். முராரி அப்படின்னாக்கா முரணை சம்ஹாரம் செய்ததுனால மகாவிஷ்ணுவுக்கு முராரின்னு பேரு. இப்போ வந்து முராரி புராரின்னு ரெண்டு உண்டு, அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. புராரிங்கிறது திரிபுரத்தை அழித்ததுனால சிவபெருமானுக்கு புராரின்னு பேரு. இந்த முரண்ங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணதுனால மகாவிஷ்ணுவுக்கு முராரின்னு பேரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க இது அபிராமி அந்தாதி மீனிங் கொண்டவர்கள்லாம் தெரியும். அதான் ஆதித்யன் அம்புலி அங்கின்னு வரும் இல்லையா, அதில் வரும் முராரி புராரி புதிய முனின்லாம் வரும் இல்லையா. அதில் வந்து அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். முராரின்னா முரண சம்ஹாரம் பண்ண விஷ்ணு, புராரின்னா திருபுரத்தை அழித்த சிவபெருமான். இதில் வந்து சத்ருதபி ஏன முராரி சமர்ச்சா, அதாவது மகாவிஷ்ணுவை ஒரு நாளாவது ஒரு நேரமாவது எவனால் அர்ச்சிக்கப்படுகிறாரோ, மகாவிஷ்ணு ஒரு நேரமாவது எவனால் அர்ச்சிக்கப்படுகிறாரோ, கங்கை ஜலத்தில் ஒரு துளியாவது எவனால் பருகப்படுகிறதோ, பகவத்கீதையின் ஒரு அத்தியாயமாவது அல்லது ஒரு ஸ்லோகமாவது எவனால் படிக்கப்படுகிறதோ அவனுக்கு கிரியத்தே தேன யமேன ந சர்ச்சா. அப்படிப்பட்டவன் யமனுடன் சர்ச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யமனுடன் சர்ச்சை செய்ய வேண்டியதுன்னா என்ன அர்த்தம்? யார் யமனோட சர்ச்சை பண்ணான்? 2 பேர் யமனோட சர்ச்சை பண்ணியிருக்கான். யாருக்காவது சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் 2 பேர்? சாவித்திரி, அப்புறம் நச்சிகேதன். நச்சிகேதன் வந்து வேற விஷயத்துக்காக இருக்கிறோம்னா சாவித்திரி எடுத்துக்கலாம். சாவித்திரி யமனோட ஏன் சர்ச்சை பண்றா? அவனுடைய கணவன் சத்தியமான யமன் தூக்கிட்டு போயிடுறான். அப்போ வந்து விடுறதில்லை, பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்போ வந்து ஒவ்வொரு தெரியாம திருப்பாது ஏன் பின்னாடி வரேன்னா ஒரு கேள்வி கேட்பா, அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். அப்படி போயிட்டே இருப்பான். கடைசியில வந்து அவருக்கு ரொம்ப மேல ரொம்ப ஒரு அபிமானம் வந்து, இப்படி ஒரு புத்திசாலியா இருக்கே நீ, இவ்வளவு என்ன பண்ணிட்டு அப்புறம் கேட்பாரவர், உனக்கு என்ன வரம் கேடு சொல்லுங்க. அப்போ சொல்லுவா, எங்க மாமனார் மாமியாரை நான் வந்து சந்தோஷப்படுத்தணும், எனக்கு அதான் வரம் வேணுங்க. ஓ இவ்வளவு உனக்கா நீ வரம் கேட்கலையா? உங்க மாமனார் மாமியாருக்கா கேட்டிருக்க, இன்னும் நீ என்னுடைய இதுல உயர்ந்து போயிட்ட, கேளு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். உணவத்தில் எனக்கு ஒரு 1000 புத்திரர்கள் வேணும், அது அப்போதான் எனக்கு வந்து மாமனார் மாமியார் சந்தோஷப்படுவாங்க. உடனே உனக்கு அப்படியே ஆகட்டும் தத்தாஸ்துன்னு கொடுத்துட்றான். 1000 புத்திரர்கள் கொடுத்துட்டு அவர் போயிடாரு. முன்னாடி பின்னாடியே போயிட்டு இருக்கா. திரும்பி பார்த்துட்டு, என்னம்மா உனக்கு தான் நான் வரம் கொடுத்துட்டேன்னு ஏன் என்ன பின்னாடி வரேங்கிறேன்? வரம் கொடுத்துட்டேன், 1000 புத்திரர்கள் வாங்கிட்டு வந்துருக்க, எப்படி எனக்கு புத்திரர்கள் பிறப்பா? என் ஹஸ்பண்டோட லைஃப் நீ தூக்கிட்டு போற, ஹஸ்பண்ட் இல்லாம எனக்கு எப்படி 1000 புத்திரர்கள் வருவா அப்படின்னு கேட்டானா அவருக்கு அப்பதான் தோணுது, நம்ம முடக்கிட்டாலே பேச்சினால சர்ச்சையினால முடக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த சத்தியவானோட உயிரை கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்படிதான் சத்தியவானவர் பழைக்க வைக்கிற வரப்போறது, நோன்பு வரப்போறது காரடியாக நோன்பு. அதனால இது ரெலவெண்ட். அதான் அதனால வந்து யமனுக்கு சர்ச்சை பண்ணது அவர் சர்ச்சை பண்ணி ஜெயிச்சார். எப்போன்னா நம்மளுடைய ஆன்மா வந்து அவன் பறிச்சுட்டு போறதுக்கு வரும்பொழுது நம்ம வந்து இல்லை எனக்கு விட்டுவிட, எனக்கு இன்னும் அது பண்ணணும் இது பண்ணா, நான் இன்னைக்கு கூட நான் வந்து சாயங்காலம் வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன், அது போய் என்னை கூட்டிட்டு போகாத அப்படின்னு சொன்னாக்கா அந்த சர்ச்சையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கு. யாருக்கு? இந்த மாதிரி பகவத்கீதை ஒரு டான்ஸ் ஆகாது சொன்னவன், இல்லை கங்காஜலுக்கு ஒரு டிராப்பாவது பிடிச்சவன், இல்லை முராரி மகாவிஷ்ணு ஒரு தடவையாவது அர்ச்சனை பண்ணவனுக்கு இந்த மாதிரி யமன் வந்து உன்னை கூட்டிட்டு போக வரமாட்டான்ப்பா, உன்னுடைய இஷ்ட தெய்வமே வந்து உன்னை கூட்டிட்டு போயிடும், அதனால யமனோட நீ சர்ச்சை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிற. இதுல என்ன விசேஷம்னா, கங்கா ஜலலவ கணிக்கா பீதாங்கிறார் இல்லையா. கங்கை வந்து நம்ம வந்து கங்கையை என்னமா எடுத்துட்டு போனா இட்ஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் நாலேஜ், அல்டிமேட் நாலேஜ். ஏன்னா வந்து நமக்கு வந்து யமனோட சர்ச்சை பண்ண வேண்டாம்னாக்கா என்ன, மோட்சத்தை அடையணும். மோட்சத்தை அடையணும்னாக்கா நமக்கு என்ன வேணும்? ஞான வைராக்கியம் வேணும். அப்பதான் நம்ம வந்து தவநிலையிலிருந்து பண்ணுவோம். அதனால கங்கா ஜலத்தை குடிக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் இருக்கு, நம்ம டேப்ல தான் எடுத்து குடிக்கலாம். அதில் என்ன விசேஷம்னா, கங்கை இஸ் கன்சிடர்ட் டு பி ஸ்ட்ரீம் ஆஃப் நாலேஜ், அல்டிமேட் நாலேஜ். ஸோ அது ஆகாய கங்கையா இருக்கும் பொழுது அந்த அந்த லெவல் ஆஃப் நாலேஜ் வந்து இட் இஸ் பியாண்ட் த காம்ப்ரஹென்ஷன் ஆஃப்
ஹியூமன் பீயிங். நம்மளுடைய அறிவு ஓரளவுக்கு தான் இருக்கு. அந்த அறிவுனால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஞானத்தை உடையவள் கங்கை. அதனால இந்த ஆகாய கங்கையினால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம லெவலுக்கு அவள் இறங்கி வந்தாதான் நம்மளால அந்த ஞானத்தை உணர முடியுங்கிறதுக்காக பகீரதன் தவம் பண்ணி அதை அவளை ஆகாய கங்கையை பூமிக்கு கங்கையா கொண்டு வந்தார். பூமிக்கு அவன் கங்கையா வரும் பொழுது அது ஒரு குரு மூலமா வரணும். அந்த ஞானம் நமக்கு குரு மூலமா வரணும். ஆதி குரு யாரு? சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி. அதனால அதாவது இது கங்கை பகீரதன் கங்கையை கொண்டு சிவபெருமான் தலையிலிருந்து வரதுக்கு இன்னொரு வியாக்கியானம் சொல்றேன். பொதுவா நீங்க இது வரைக்கும் எத்தனையோ வியாக்கியானம் கேட்டிருப்பேன். பகீரதனுடைய மூதாதையர்களுடைய சாம்பல் எல்லாம் கரைச்சாதான் அவன் ஆன்மா கடைத்தேருங்கிறதுக்காக வேண்டி அவன் தவம் பண்ணி கங்கையை கொண்டு வந்துதான் படிச்சிருக்கோம். அதே மாதிரி கங்கை ஃபோர்ஸா வரும்போது பூமி தாங்காதுங்கிறதுக்காக சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் தாங்கிட்டு தான் அவன் படிச்சிருக்கோம். அதை விட்டு இப்போ இன்னொரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்குவோம். இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா கங்கை ஓஷன் ஆஃப் நாலேஜ். அந்த நாலேஜ் அந்த லெவலுக்கு இருந்தால் நமக்கு கிடைக்காதுங்கிறதுக்காக பூமிக்கு வந்தால் தான் அந்த நாலேஜை நம்மளால கிராஸ் பண்ணிக்க முடியும். அந்த நாலேஜ் ஒரு குரு மூலமாக நமக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி சிவபெருமான் அந்த தலையில வாங்கிட்டு அதை குருவா இருந்து நமக்கு உபதேசம் பண்றாரு. அதனாலதான் ஆதி குருன்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி சொல்றோம். 4 பேருக்கு அவர் ஞானத்தை உபதேசம் பண்றார். அற்புதமான உபதேசம். மௌன குருன்னு பேர் இருக்கு. ஏன்னா மௌனமா அவர் சித்முத்திரையினால தனக்கர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் இருக்கிற 4 பிரம்மாவுடைய 4 புத்திரர்களுக்கு அவர் உபதேசம் பண்றார். அதுதான் முதல்ல குரு சிஷ்ய பரம்பரைக்கு வித்திட்டது அதுதான். அதுக்கப்புறம் தான் பரம்பரை கர்ண பரம்பரை சொல்லுவோம்ல. குரு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி அவளை கிராஸ் பண்ணிட்டு அவ தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி இப்படி வம்சம் இப்பதான் பிரிண்ட் புக்கெல்லாம் அப்போ கிடையாது. ஓலைச்சுவடியெல்லாம் கூட பின்னாடி தான் வந்தது. அது வேதம்லாம் ஓலையில எழுதவே கூடாது. எல்லாம் கர்ண பரம்பரையா தான் வரணும். அதனாலதான் ஸ்ருதின்னு பேர் இருக்கு. துணுனாக்க காதால கேட்கறதுக்கு துருணுன்னு சொல்றது. ஸ்ருதினாக்க காதால் கேட்கப்படுது. காதால கேட்டு மனத்துல தரிச்சுட்டு வாயால இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கணுமே வழிய ஓலைச்சுவடியில் எழுதக்கூடாது. அது மாதிரி அந்த ஆதி குருவா தட்சிணாமூர்த்தி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி அதுதான் இன்னைய வரைக்கும் வந்தே குரு. அதனாலதான் சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரான்னு சொன்னோம். சதாசிவன் தான் முதல் குரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் குருவா நமக்கு பகவத்கீதை கொடுத்தார். அதுக்கப்புறம் நிறைய குருவெல்லாம் ஆதிசங்கர் எல்லாம் கொடுத்தார். ஸோ அதனால கங்கை ஞானத்தின் சின்னம். அந்த ஞானம் நமக்கு கிடைக்கிறதுக்காக சிவபெருமான் தன்னுடைய தலையில் தாங்கிட்டு அதை சரியான விகிதத்துல நமக்கு எப்படி கொடுத்தா நமக்கு புரியுமோ அந்த மாதிரி கொடுத்து சின்முத்திரையில அவர் விளங்கிட்டார். சின்முத்திரையினுடைய வியாக்கியானம் தெரியலையே உங்களுக்கு. கையை நம்ம இப்படி வச்சுட்டு இருக்கோம். இப்படி வச்சுட்டு இருந்தாக்கா என்னன்னா இதுதான் பசுனாக்கா ஆன்மா, ஜீவாத்மா. இது பத்தினாக்கா சிவபெருமான், இது பத்தினாக்கா மகாவிஷ்ணு வாட்டுவார். ஸோ நம்முடைய எந்த தெய்வத்தை நம்ம அடையணுமோ அது பதி. இது பசு. இது நம்மளுடைய எது நம்மளை பத்தியை அடையாம தடுக்கிறதோ அதுதான் இந்த 3 விரலும். கண்வம், ஆணவம், மாயங்கிற மும்மலம். நம்ம எப்பவுமே கையை எப்படி வச்சுட்டாக்கா நம்ம பசு பலங்களோட சேர்ந்துருக்கு. அதனால பத்தியை அடையிறது இல்லை. இது முதல் ஸ்டெப் என்ன பண்ணோம்? மலங்கள்ல இருந்து விடுபடணும். மும்மலங்கள்ல இருந்து விடுபட்டாக்கா அது மட்டும் போல வினயம் வேணும். வினயம்னாக்கா தலை குனியணும். குனிஞ்சு கோ பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த பத்தியை சேரும். ஸோ அதனால இது மும்மலங்களை விடுத்து பசு பத்தியை அடையிறது தான் இந்த சின்முத்திரை. அற்புதமான இதை சொன்னோன்னா அவளுக்கு புரிஞ்சு போயிடுது. 4 பேருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு புரிஞ்சு போயிடுச்சு. அதனால எல்லாருக்கும் ஏதாவது கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாமே புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவ்வளவுதான் காமிக்கிறாருங்க இதுல அந்த மரத்தடி ஆளால் பதிவு. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா கங்கா ஜலலவ கணிகா பீதா. அந்த கங்கை ஜலத்துக்கு அவ்வளவு விசேஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இத சம்சாரே பகுதஸ்தாரே கிருபயா பாரே பாதி முராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இது நம்ம ஆஃபன் பார்த்த கருத்து தான் இது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். இது பல இதில் நம்ம அபிராமி
மீனிங்லேயே பார்த்துருக்கோம், இதுலேயே பார்த்துருக்கோம். புனகா அப்பி, புனரப்பிங்கிறத வந்து புனகா அப்படின்னு எழுதிக்கணும். புனகானா அகெயின், டைரக்ட் அர்த்தம் பண்ணலாம். அப்படின்னாக்கா ஆல்சோ, இதுதான் சம்ஸ்கிருத அர்த்தம். ஆல்சோ அகெயின் அப்படின்னு அகெயின் அண்ட் அகெயின் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆல்சோ அகெயின், ஒரு தடவை வந்தாச்சு, மறுபடியும் வந்தாச்சு, மறுபடியும் வந்தாச்சுன்னு. ஸோ அகெயின் அண்ட் அகெயின். புனகா அப்படின்னாக்கா அகெயின் அண்ட் அகெயின் ஜனனம், பிறக்கிறோம். அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் மரணம், மரணிக்கிறோம். மரணிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? திரும்ப பிறக்கிறோம். அதான் அகெயின் அண்ட் அகெயின் பிறக்கிறோம், மறக்கிறோம். இப்படி கோடாடு கோடி ஜென்மங்கள். அதான் மாணிக்கவாசகர் அந்த மாதிரி கோடாடு கோடி ஜென்மம் எடுத்து என்ன பிரயோஜனம்? கடைசியில் வந்து உன்னைத்தானே வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா? கூடுவாகி கூடாய் புல்லாய் பல்விருகமாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதே தான் சொல்கிறார். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜட்டரே. ஜனனின்னா அம்மா, தாய். ஜட்டரேனாக்க கர்ப்பப்பை. ஜட்டரேன்னு சொல்றார், ஏழாவது வேற்றுமை உருவு. அது சப்தமே விபக்தி. ராமஹா சப்தம் பார்த்தோம்னாக்கா ராமேனாக்கா ராமனில் அப்படின்னு அர்த்தம். ஜட்டரேனா கர்ப்பப்பையில். ஜனனி புனரப்பி மீண்டும் மீண்டும் ஒரு தாயாரின் கர்ப்பப்பையில். ஜட்டரே சயனம். சயனம்னா படுத்துக்கிறது. திரும்ப திரும்ப தானே பண்றோம். இந்த உடம்பு விட்டு நான் போயாச்சுன்னா என்ன பண்ண போறேன்? ரொம்ப 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 முக்கியமான காரியமா போய் இன்னொரு அம்மாவோட கர்ப்பப்பையில படுத்துக்க போறேன். எத்தனை தடவை படுத்தினாலும் அழுக்கலை. திரும்ப திரும்ப அழுக்காம படுத்து படுத்து வந்து இந்த பூமியில வந்து படுத்து இப்படி திரும்ப இன்ப துன்பங்களை காட்பட்டு போயிட்டே இருக்கோம். இதுதான் எல்லா மகான்களுக்கும் சொல்லியிருக்கா. வேணமா இப்படி ஒரு பிறவி இல்லாத நிலையடை, அதுக்கு உண்டான காரியத்தில் ஈடுபடு. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். இஹ சம்சாரே பகு துஸ்தாரே. துஸ்தாரேனா ரொம்ப கஷ்டமானதுன்னு அர்த்தம். எதுக்கு கஷ்டமான? கடப்பதற்கு. இந்த சம்சாரம் இருக்கு எப்படி? இந்த பிறப்பு இறப்பு, இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சங்கிலி, இந்த சம்சாரம், எல்லையில்லாத சம்சாரம், இது பகு துஸ்தாரே. இது கடப்பதற்கு மிக மிக கடினமானது. அவ்வளவு சுலபமானது இல்லப்பா. சுலபமானதுன்னா நீ என்னைக்கோ கடந்திருப்ப. இப்படி கோடி ஜென்மம் எடுத்திருப்பியா? கஷ்டமானதுனால தானே. ரொம்ப கஷ்டமான டார்கெட்டை வச்சுதான். அப்பதான் நீ பிரைஸ், உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு நீ கோடி ஏற்றில் நிற்கணும்னா நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் எடுத்து நீ வந்து திரும்ப திரும்ப பண்ணாதான் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கோடி ஏற்றில் நிற்க முடியும். அது மாதிரி நீ வந்து திரும்ப திரும்ப மனத்தை ட்ரெயின் பண்ணி பல ஜென்மங்கள்ல நீ திரும்ப திரும்ப பகவத் மரணம் பண்ணி 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 உன்னுடைய மனதை பக்குவப்படுத்திட்டு நீ அந்த பரபிரமம் நீ என்பதை உணர்ந்தால் பிறகு உனக்கு பிறவி கிடையாது. அந்த நிலையை நீ அடைவதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். அப்பதானே இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக முடியும். அதான் சொல்றாரு. இத சம்சாரி, இந்த சம்சார சாகரம்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை கிடக்கிறதுக்கு. பகு துஸ்தாரே கிருப்பையா அபாரே. இது இப்படி எஸ் போட்டாக்கா அன்னு அர்த்தம். இப்படி போட்டிருக்கோம் இல்லையா? அவங்க இது வந்து இது அங்கிருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சைலண்டா கொண்டு வருவது. இது வந்து ஆக்சுவலா இது என்னன்னாக்கா கிருப்பையா அபாரே. இதை நம்ம வந்து கிருப்பையா பாரேன்னு படிக்கக்கூடாது. அப்ப அர்த்தமே அனர்த்தமாயிடும், மீனிங் ஆயிடும். வந்து அதே சமயத்தில் கிருப்பையா அபாரேன்னு ரொம்ப கஷ்டமா கிருப்பையா பாரே, கிருப்பையா பாரே. ஆனால் வந்து அங்கே இருக்கு, தெரியறது இல்லையா சொல்றது. கிருப்பையா பாரேன்னு சொல்றதுக்கும் கிருப்பையா பாரே கொஞ்சம் வித்தியாசம். அதான்
ஏன்னா அதுக்கு அரை மாத்திரம் தான் அந்த ஆகிறதுக்கு, ஃபுல் ஒரு மாத்திரை இது பண்ணக்கூடாது இந்த டைமிங். ஸோ அப்பாரே அது ஹிந்தி வேர்டு வந்து பார், உஸ்பார், நதிக்கே உஸ்பார் அப்படின்னு சொல்லுவோம்னா நதியினுடைய அந்த பக்கம். ஸோ இது என்ன சொல்றா, கிருப்பையா அப்பாரே பாகி முராரே அப்படின்னாக்கா என்னை வந்து அந்த கரைக்கு, அதாவது இந்த சம்சார சாகரத்திலிருந்து என்ன கரையை ஏற்றிடு அப்படிங்கிறார். அப்பாரே அதாவது இந்த சாகரத்தினுடைய எல்லையை என்னை தாண்ட செய்து விடுங்கிறார். அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து என்னன்னாக்கா, பார்னாக்கா எல்லைன்னு அர்த்தம், கரைன்னு அர்த்தம். அப்பாரேனாக்கா எல்லை இல்லாததுன்னு ஒரு அர்த்தம், வித்தவுட் எண்ட், எண்ட்லெஸ். அதனால இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார சாகரம் எல்லை இல்லாதது, அதை என்னை கடக்க செய்வாய் கிருப்பையா, தயவு செய்து. முராரேன்னா கோவிந்தன் தானே பஜன் பண்ணிட்டு இருக்கா, அதனால மகாவிஷ்ணுக்கு வேண்டிக்கிறார். கிருப்பையா முராரே அபாரே பாகி, என்ன வந்து அருள் செய், பாகினா என்னை காப்பாற்று, சேவ்மி. இந்த வந்து சம்சார சாகரத்தை, பிறப்பு இறப்பு என்னும் சம்சார சாகரத்தை கடக்கும்படியாக எனக்கு நீ அருள் புரிவாய், என்னை நீ இந்த சாகரத்திலிருந்து காப்பாற்று, இதிலிருந்து கரையேற்று அப்படிங்கிற அர்த்தம். இன்னொன்று रत्याचर्पट विरचित कंतः पुण्या पुण्य विवर्जित पंतः योगी योग नियोजित चित्तो. புனர்விஜனத்துக்கு என்ன இருக்கு அடுத்து? நான் இதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன், அப்புறம் அதை பார்க்கலாம். அப்படி இவ்வளவு வித்தியாசம் இருக்கு, முடிச்சிடலாம். रत्याचर्पट विरचित कंतः पुण्या पुण्य विवर्जित पंतः योगी योग नियोजित चित्तो रमते बालोन्मत्तव देव भज गोविंदं गोविंदं भज मूढमते. உங்க புக்ல எப்படி என்ன இருக்கு? ரோடு, ஆன் த ரோடு. ரத்யா அப்படின்னாக்கா ஆன் த ரோடு. ஏன் ரோடுக்கு ரத்யான்னு அந்த காலத்துல பேர் வச்சானா, ரோட்ல வந்து ரதங்கள் போகும். இப்போ ரதம் போறது, காரு ரதம் நட்டுக்கலாம். அந்த காலத்துல வந்து ரெண்டு விதமான ரோடு இருந்து, இப்போ மாதிரி தான். இப்போ மெயின் ரோடு, சப்பு ரோடுலாம் இருக்கிற மாதிரி குதிரைகள் மனிதர்கள் நடந்து போறது அதெல்லாம் வந்து சப்பு ரோடு. இதில் நடந்து போறது எதில் வேணா போகலாம், மெயின் ரோட்லேயும் போகலாம். ஆனால் ரதத்துக்கு, ரதம் போகிறதுக்கு, கஜம் போகிறதுக்கு, யானைகள் போகிறதுக்குன்னு அகலமான பாட்டு, அதுக்கு ராஜபாட்டைன்னு பேர். ராஜாலாம் ஒன்றா யானை மேலே அம்பாரியில் இப்போ ஏறி வருவா, இல்லைன்னாக்கா ரதத்தில் ஏறி வருவா. ஸோ அதனால வந்து அவள் போகிறதுக்குன்னு பெரிய ராஜபாட்டை கட்டி விடுவாள். அதான் டெல்லியில் கூட ராஜ்பத்னு இப்போ பேர் மாறிடுது, கர்த்தவிய பத்னு பேர். அதனால வந்து ராஜ்பத்னா ஒரு நல்ல அகலமான ரோடாக இருக்கும். அதனால தான் ரத்தியான நல்ல பெரிய ரோடு. ரத்தியா சர்பட்டை, சர்பட்டைனாக்கா கிழிஞ்சு போன ஓல்டு, அதாவது பழைய துணிமணிகள், துணிகள், அது ஓல்டு கான் க்ளோத்ஸ், அதுதான் வந்து சர்பட்டைன்னு. அது இப்போ நம்ம சொல்கிறோம் ரோடு ஓரத்தில் குப்பையெல்லாம் போட்டு பாரு, குப்பையை போட்டு வைக்கிற பாருங்க. ஆதிசங்கரர் காலத்திலேயே அந்த மாதிரி ரோடு ஓரத்தில் இருந்து குப்பையை வேண்டாத்தெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா. ஏன்னா ரத்தியா ரோடு ஓரத்தில் கிடக்கிற கிழிஞ்சு போன யூஸ் பண்ணின துணி, பழைய துணிமணிகள்லாம் கடந்திருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து
அதை வந்து ஒவ்வொன்றும் ஒரு பச்சை கலரில் இருக்கும், நீல கலர், ஒரு லைட் ப்ளூ, ஒரு டார்க் ப்ளூ, எல்லாத்தையுமே சேர்த்து ஒட்டு போட்டு தைச்சு அதை வந்து ஒரு ஒரு கிளாத்து இந்த மாதிரி இப்படி ஒரு கலர் இது ஒன்று எல்லாத்தையும் நான் டிஃப்ரெண்ட் துணி வாங்கி ரோட்டில் கிடந்த துணியெல்லாம் பொறுக்கி ஒட்டு போட்டு தைச்சிட்டு இருக்கேன் நான். அது மாதிரி ஸோ இந்த மாதிரி கரெக்டு. அதை வந்து கரெக்ட். அதுக்கு ஷால்னு பேர் இருக்குது. அதை வந்து ஷாலாக போட்டுக்கிறது தோக்ரி. அதுக்கு பேர் தான் ஷால். அதாவது அதெல்லாத்தையும் சேர்த்து மாமிட்டு தோக்ரின்னு பேர் இருக்குது. கோதரி அதை வந்து அதை வந்து நம்ம ஈக்குவலன்ட்டு ஷால்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தைச்சு அதை வந்து மேலே போட்டுக்கிறது. ஸோ ரத்யா சர்பட்ட விரச்சித்தன்னா மேட் ஆஃப் நடக்கும். அந்த ரோடு ஓரத்தில் கிடைக்கிற கிழிஞ்சு போன கந்தல் இது பழைய துணிகளெல்லாம் சேர்த்து அதனால செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட கந்தஹா. கந்தஹான்னாக்கா ஷால். அந்த ஷால் மாதிரி இருக்கிற துணி, வெறும் துணி. அந்த துணியை வந்து மேலே போட்டுக்கிறது. அப்புறம் புண்ணிய, இது யாரை சொல்றாருனாக்கா யோகி, உண்மையான யோகி. திரும்ப உண்மையான யோகியினுடைய டெஃபினிஷன். அவள் வந்து இந்த மாதிரி கிடைச்சதே எடுத்து போட்டு அவளுக்கு இப்படி தான் போட்டுக்கணும், இந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்லாம் கிடையாது. எப்படியோன்னு இருக்கலாம். ஆனால் வந்து உடம்பை வந்து மறைச்சிக்கிறதுக்கு ஒரு துணி வேணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பழத்தானாலும் சரி, யாரும் யூஸ் பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்று எடுத்து போட்டு போகலாம். அது அவளுக்கு முக்கியமே கிடையாது என்ன போட்டுக்கணும். அது மாதிரி புண்ணியம் அபுண்ணியம், புண்ணியம் பாவங்கிற வித்தியாசமே கிடையாது. ஏன்னா அவள் அது அந்த நிலையை தாண்டின பிரம்மமாகவே இருக்கக்கூடியவள். ஸோ புண்ணிய அபுண்ணிய விவர்ஜித பந்தகா. விவர்ஜினா அதுலேருந்து விடுபட்டவர்கள், அதுக்கு அப்பாற்பட்டவர்கள் அர்த்தம். அப்பாற்பட்ட அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பந்தகா. யோகி யோக நியோஜித சித்தா அப்படின்னா அப்படிப்பட்ட யோகி வந்து எந்த மாதிரி இருக்கான்னாக்கா அவருடைய சித்தம், அவருடைய மனசு வந்து நியோஜித்தனா ஃபிக்ஸ்டு அல்லது ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனால் சேர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது யோகி யோக நியோஜித, அவன் வந்து அவனுடைய மனசு வந்து யோகத்திலேயே என்ன சொல்றது, யோகத்திலேயே லயித்திருக்கிறது. ஃபிக்ஸ்டு இங்கிலீஷில் இருக்கும், ஃபிக்ஸ்ட் ஆர் ஜாயிண்ட். யோகத்திலேயே லயித்திருக்கக்கூடிய, வேற எதிலிருந்து அதிலிருந்து விடுபட்டு வேற எதிலும் ஈடுபடாத மனத்தை உடையவர்கள். அவர்களுக்கு பாவமாவது புண்ணியமாவது எதா இருந்தாலும் அவர்களுக்கு வந்து வித்தியாசம் கிடையாது. அது மாதிரி நன்மை தீமைங்கிற வித்தியாசமே கிடையாது. அதாவது அவன் இறைவனுடைய நிலையை அடைந்தவர்கள். இறைவனுக்கு வேண்டவன் வேண்டாதவன் வித்தியாசமே கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இதுதான் வேணும் இதுதான் வேண்டாங்கிறது எதுவும் பாகுபாடே இல்லாத இறைவன். அந்த நிலையை அடைந்த யோகிக்கு இது வந்து நல்ல துணி கெட்ட துணிங்கிற வித்தியாசமே கிடையாது. ஏதோ ஒன்று எடுத்து போட்டுப்பான். அதே மாதிரி இது புண்ணியம் பாவங்கிற வித்தியாசமே அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். ஒரு பாபியையும் ரொம்ப அன்பாக அணுகக்கூடியவர் யோகி. இவன் பாவம் பண்ணுவான், அதனால இவனுக்கு நம்ம வந்து உபதேசம் பண்ணக்கூடாது, இவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதவர் ஒரு உண்மையான யோகி. அதனாலதான் பாவம் புண்ணியம். அதனால இவர் பாவம் பண்றவன்னு அர்த்தம் இல்லை, பாவிகளையும் மன்னிக்க கூடியவர்னு அர்த்தம் எடுத்துக்கணும் வழிய இவர் வந்து இவர் பாவம் பண்ணுவார் புண்ணியம் பண்ணுவார்னு அந்த மாதிரி அர்த்தம் எடுக்கக்கூடாது. ஒரு பாவியையும் மன்னிக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் மனப்பக்குவம் உள்ளவர். புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா. அப்படிப்பட்ட யோகி வந்து என்னன்னா அவருடைய சித்தம் வந்து அவருடைய மனம் வந்து யோக நியோஜிதா, யோகத்திலேயே லயித்து இருக்கிறது, அதிலேயே பிக்ஸ் ஆகி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் வந்து எப்படி இருக்காருன்னா பால உன்மத்தவத் ஏவ, உன்மத்தவத் ஏவ எழுதி போடுறது தேவன். இது வந்து பாலக ஏவன் செய்யும்போது தா வந்து தாயிடும், உன்மத்தவ தேவன் தா வந்து தாயிடும், ஏழு என்பது தேனாயிடும், உன்மத்தவத் அதான் அதான் பாலகா ஆ பிளஸ் பூச்சேட்டா ஓ ஆயிடும். இந்த பாலோன் ஆ பிளஸ் பூச்சேட்டா ஓ ஆயிடும். இதெல்லாம் வந்து சந்தியில்
ஸோ இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட யோகி, அதாவது எந்த கத்தலாடையும் முடிந்து கொண்டு பாவ புண்ணிய வித்தியாசம் தெரியாமல் எந்த யோகியினுடைய மனது எப்பொழுதும் யோகத்திலேயே நிலைத்திருக்கிறதோ அப்படிப்பட்டவர் ஒரு குழந்தையை போல எதற்கெடுத்தாலும் சந்தோஷப்படுவார். ஒரு குழந்தை ஒரு சின்ன ஒரு வஸ்துவை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படும். ஒரு சின்ன காரியத்தை பண்ணி ரொம்ப தானே கை கொட்டி சிரிச்சுக்கும். நமக்கு அதை பார்த்தா வேடிக்கையா இருக்கும். ஏன்னா இதுக்கு போய் சந்தோஷப்படணும். ஆனால் அந்த குழந்தையோட மனநிலைக்கு நம்ம இறங்கி வந்தால் நமக்கு புரியும் அது எதுக்காக சந்தோஷப்படுதுன்னு. அது மாதிரி பைத்தியக்காரன் சும்மா தனக்கு தானே சிரிச்சுட்டு ரோட்டில் போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி எதுக்கு அவனுக்கு சந்தோஷப்படுறதுக்கு காரணமே தேவையில்லாமல் சிரிச்சுட்டே இருப்பாங்க பாரு. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வரக்கூடியவர் இந்த யோகி. அதான் அந்த மாதிரி அந்த உண்மையான அந்த யோகியானவர் எந்த நிலையிலும் ஆனந்தமயமாக இருக்கிறார், பேரானந்த மயத்தில் இருக்கார். அதனால சின்ன குழந்தை எப்படி சந்தோஷப்படும், எப்பவுமே சந்தோஷத்தில் இருக்கும். அதே மாதிரி ஒரு அந்த பைத்தியக்காரன் பைத்தியம் நம்ம சொல்றோமே அந்த மேடு இருக்கிறவன் அவனுக்கு மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டவன் அவனை போல ஏவன அவனை போல அவனை மாதிரி ரமத்தே அவனை மாதிரி சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னா நம்ம இன்னொரு வருஷனுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னொரு பாட்டு பார்க்கலாம். அந்த இது பாடிடலாம். கஸ்வம் கோகம் குத ஆயாதஹ காமே ஜனனி கோமே தாத இதி பரிபாவய சர்வமதாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. हाफ साइलेंट कह अहम नान यार कुद आयातः நான் எங்கிருந்து வந்தேன். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும். எங்கிருந்து வந்தேன், இதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன், இப்போ நான் ஒரு அம்மாவோட வயசுல வந்தேன், இதுக்கு முன்னாடி நான் இருக்கலையா, இருந்தேனா, இந்த மாதிரி விசாரங்கள். காமே ஜனனி, கானாக்க ஃபெமினைன் ஜெண்டர் யார், கஹானாக்க மஸ்குலைன் ஜெண்டர் யார், காங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். காமே ஜனனி யார், என் தாயார், என்னுடைய அம்மா யாரு. கோமே தாத்தா, தாத்தானா அப்பா, என்னோட அப்பா யாரு, என்னோட அம்மா யாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்றாருனாக்கா, இந்த பிறவியில எனக்கு இந்த உடம்பு இந்த பேர் இருக்கு, இந்த உடம்புக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்கா. இது எப்பவுமே சாஸ்வதமா, போன ஜென்மத்துல இதே அப்பா அம்மாவுக்கு பையனா நான் இருந்தேனா, நான் ஒரு பையனா இருந்தேனா பொண்ணா இருந்தேனா, மனுஷனா இருந்தேனா ஒரு குரங்கா இருந்தேனா நாயா இருந்தேனா, எதுவும் தெரியாது. அதனால இதெல்லாம் டெம்பரரி ஃபினாமினா தான். இந்த ஜென்மத்தில் எனக்கு இருக்கிற எல்லாமே சொந்தங்களாகட்டும், நானாகட்டும், நான் ஈட்டின பொருள்களாகட்டும், எதுவுமே நிரந்தரமானதல்ல, எதுவுமே பர்மனண்ட் கிடையாது, எல்லாமே இம்பர்மனண்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. காமே ஜனனி கோமே தாத்தா இதி பரிபாவைய, இவ்வாறு எண்ணி, பரிபாவைய இவ்வாறு மனதில் எண்ணிக்கொண்டு, சர்வம் அசாரம் அனைத்தையும் நீ பொருட்டாக எண்ணாமல், சாரம்னா ஒரு முக்கியமானது அர்த்தம், சாராம்சம் முக்கியமானது, முக்கியப்படுத்தாமல், இவை அனைத்தையும் நீ முக்கியத்துவம் கொடுக்காதே. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உன்னுடைய ஆன்மாவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த உடம்புக்கோ, இந்த உடம்புடைய அம்மா அப்பா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது எங்க போச்சு அதெல்லாம் முக்கியம் இல்லை. இதுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், அந்த சைத்தன்ய ஸ்வரூபம், அதை நீ கான்சன்ட்ரேட் பண்ணு. அதுதான் நீ அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். நீயே பரமாத்மா என்பதை உணர வேண்டும், பரம்பொருள் என்பதை உணர வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய சாராம்சம். என்ன சொல்ற பார்க்கலாம். இதி பரிபாவைய இவ்வாறு எண்ணி, சர்வம் அசாரம், இந்த நீ உன்னை பற்றி நீ யாருன்னு நினைக்கிற, உன்னுடைய பொருள் என்னென்னு நினைக்கிற, உன்னோட வீடு, உன்னோட வழி பாண்டியமா, இது எல்லாமே முக்கியம் கிடையாதுப்பா, சாரம் இல்லை அப்படிங்கிற அசாரம் அப்படின்னு சொல்லிட்டு, விஸ்வம் தொக்வா, இது அனைத்தையும் லீவிங் அசைடு, யூ ஷுட் லீவ் தம் அசைடு.
எப்படி லீவ் பண்ணணும்னாக்கா சொப்ன விசாரம், இது எல்லாமே பார்ன் அவுட் ஆஃப் அ ட்ரீம் அப்படின்னு நினச்சிக்கணும். இது எல்லாமே ஒரு ட்ரீம். நம்ம ஒரு கனவு காணும்போது மனசு அப்படி அந்த கனவுல லயிச்சிருக்கும். நம்ம முடிச்சுட்டதுக்கப்புறம் அது ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். என்னடா முடிச்சுனோன்னு நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை அதனுடைய கவலைகள்லாம் வந்துடும். கனவுல வேற ஏதாவது கவலை இருக்கும், வேற ஏதாவது சந்தோஷம் இருக்கும், அதுக்கும் உண்மைக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் கனவு காணும்போது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். அதனால எப்படி அது கனவு வந்து எப்படி முக்கியம் இல்லையோ அது மாதிரி தான் உன்னுடைய இந்த வாழ்க்கையும் முக்கியம் கிடையாது. ஏன்னா இதுவும் வந்து உண்மை இல்லை. இது உண்மையாக இருந்தால் சாஸ்வதமாக இருக்கணும். சாஸ்வதம் இல்லை. போன ஜென்மத்தில் நீ பெரிய பணக்காரனாக இருக்க, இந்த ஜென்மத்தில் ஏழையாக இருக்க. போன ஜென்மத்தில் ஏழையாக இருக்க, நீ பணக்காரனாக இருக்க. இப்போ வந்து சாஸ்வதம் கிடையாது. மாறி மாறி தானே வருது. இன்ப துன்பம் மாறி வருது. ஒரு ஜென்மத்துக்குள்ளேயே மாறி மாறி வருது. இன்ப துன்பம், ஏழ்மை, பணக்காரத்தன்மை இதெல்லாமே மாறி மாறி வருது. ஒரு ஜென்மத்துக்கு இன்னொரு ஜென்மத்துக்கு மாறி வருது. ஸோ அதனால் இது எதுவுமே நிலையானது இல்லை. நிலையானது உன்னோட வரக்கூடியது நீ என்பது உன்னுடைய ஆன்மா ஒன்றுதான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோ. அதனால் இதெல்லாம் வந்து சொப்னம் மாதிரி நீ மறந்துரு, இதுக்கு முக்கியத்துவம் தராதே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமதே. ஆதிசங்கர பகவத்பாதா கி ஜெய்.